ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலவெளியிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காய் உலர்ச்சி நாளத்திலிருந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாகவே ஆண்டவருடைய கிருபையும் தயவும் உங்களோடு கூட இருந்து இந்த நாளில உங்களை வழி நடத்தி ஆசீர்வதிப்பதாக. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின 2வது நிருபம் 8வது 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது இங்கு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம், அதாவது சிலுவையும் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது ஆதலால் தேவன் எல்லாவற்றிலும் அவரை மேலாக உயர்த்தினார் என்று சொல்லப்படுகிறது. நாம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக, நாம் உயர்ந்து இருப்பதற்காக, நாம் மேன்மையாய் இருப்பதற்காக தேவன் நமக்காக, அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்த அவர் ஒப்பு கொடுத்தார். இந்த பிதாவினுடைய சுத்தத்தை நிறைவேற்றுவதற்காகவும் நாம் இந்த பூமியில தேவனுக்கு பிரியமாய் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு அவர் தன்னை தாழ்த்தினார் என்று வேதத்துல பார்க்கிறோம். இந்த நாட்களை அனுசரிக்கிற நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வசனத்தை பார்க்கும் போது வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. அவர் தாழ்த்த ஒப்பு கொடுத்ததனால நாம் உயர்த்தப்பட்டோம் என்று வேதம் பார்க்கிறோம். நம்முடைய பிரச்சனைகளுக்காக, நம்முடைய பாடுகளுக்காக, நாம் தாழ்வில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக தேவன் தம்மை தாழ்த்த ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் பார்க்கிறோம். அதனால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இந்த நாளில ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிற நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு தாழ்மையுள்ளவர்களாய் தேவனை நோக்கி, ஆண்டவரே உடைய சிலுவை எண்ணை நான் வருகிறேன் அப்பா, எனக்கு ஒரு உயர்வு தாங்க, எனக்காக நீ தாழ்த்தப்பட்டீரே ஆண்டவரே, எனக்காக சிலுவையில உடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை நீர் தொங்கினீரே, என்னுடைய ஆசீர்வாதங்களுக்காக நீங்க தொங்கினீரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் கடந்து வருவீர்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய பாதத்துல வந்து நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கிறவர்களாய் உங்களை தாழ்த்தி தேவனிடத்துல வரும்போது இங்கு வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. அடுத்த வசனம், ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று சொல்லி இந்த நாளில நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எல்லா காரியத்திற்கும் மேலாக உங்களுக்கு ஒரு உயர்வை கட்டளையிட அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒரு வேலை ஸ்தலத்துல ஒரு உயர்வுக்காய் நீங்கள் காத்திருக்கிறவர்களாய் இருக்கலாம். இல்ல குடும்ப வாழ்க்கையில ஒரு உயர்வு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களா இருக்கலாம். இல்ல நன்மை என்ற ஒரு உயர்வு வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களாய் இருக்கிறார். உங்களுடைய உயர்வுக்காக அவர் தம்மை தாழ்த்தினார், மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்த ஒப்பு கொடுத்தார். வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் உங்களுக்காக தாழ்த்த ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருடைய பாதப்படியில கடந்து வருவீர்களா? இந்த புதிய நாளில தேவனுடைய சமூகத்துல வந்து விழுந்து கிடப்பீர்களா? அவர் உங்களை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் அதை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில நாங்கள் நம்முடைய சமூகத்துல வருகிறோம். ஆண்டவரே நம்முடைய பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களில ஆண்டவரே நீங்க அப்பா தாழ்த்துவதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தீங்க. சிலுவையின் மரண பரியந்தும் நீர் தாழ்த்தினீர் ஆண்டவரே, ஆதலால் நீர் உயர்த்தப்பட்டீர் என்று வேதத்துல நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாள் யார் யார் தன்னுடைய காரியங்களுக்காக தாழ்த்தி உங்களுடைய சமூகத்துல வருகிறார்களோ, உடைய பாதபடியில வருகிறார்களோ, இயேசுவின் நாமத்துல ஒரு உயர்வு கடந்து வரட்டும். இந்த வேதத்துல நாங்கள் பார்த்தது போல எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு உயர்வை தாங்க. அவர்கள் எதிர்பார்த்திராத காரியங்களை செய்யுங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கான நன்மை கடந்து வந்து நீங்க அவர்களை ஆசீர்வதிக்கிறபடியால உள்ள சினாலத்திலிருந்து துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே ஆண்டவருடைய உயர்வு உங்க வாழ்க்கையில வருவதாக. ஆமென்.